பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தை முற்றுகையிட வந்த 100க்கும் மேற்பட்ட இடைநிலை மூப்பு ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுகிறார்? லாவண்யா, தொடர்ச்சியாக இடைநிலை மூப்பு ஆசிரியர்கள் குறிப்பாக தங்களுக்கு 2009 பிறகு சேர்ந்தவர்களுக்கு தற்போது இந்த சம்பள விகிதம் அப்படிங்கிறது மாறுபட்டிருக்கிறது என்பதை தொடர்ச்சியாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக வலியுறுத்தி பலகட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்ட அவர்கள் இன்று முதல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போகிறோம் என்று அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். எனவே இந்த நிலையில சென்னை டிபிஐ வளாகத்தில் முற்றுகையிட வந்த அவர்களை உடனடியாக போலீசார் கைது செய்து பல்வேறு தனியார் மண்டபங்களுக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். வரக்கூடிய அத்தனை ஆசிரியர்களும் தற்போது கைது செய்யப்படக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக டிபிஐ வளாகம் மட்டுமில்லாமல் அந்த பகுதியினுடைய பல்வேறு சாலை முனைப்பகுதியிலும் தற்போது காவல்துறை காத்திருந்து வரக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருமே பேருந்து மூலியமாக அழைத்து சென்று அங்கே பல்வேறு இடங்கள்ல தற்போது அவர்களை அடைத்து வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக தொடர்ச்சியாக காவல்துறை தரக்கூடிய அந்த உணவுகளையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளாமல் உண்ணாவிரத போராட்டத்தை 4வது நாளாக தற்போது தொடர இருப்பதாக தற்போது இடைநிலை மூப்பு ஆசிரியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.